ஆண்டவனே, நீ கூடவே இருக்கிறதுனால எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னை யாரும் எதையும் செஞ்சிட முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மனுஷங்க போட்டுக்கிற சண்டைக்கு கடவுள்கிட்ட பைசல் போனா எப்படி? என்ன நீ சந்தையில பார்த்திருப்ப, உன்னையும் சந்தையில ஒப்பாரி படும்போது பார்த்திருக்கேன், இப்பயும் பார்த்துட்டேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு சின்ன கொசுறு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு பொம்பளைங்கன்னா அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஆம்பளைங்க சுத்தமா அபிப்பிராயமே கிடையாது. பண்ணாடைங்க. எனக்கு ஒரு பொண்டாட்டி தேவைன்னு எங்க வீட்டுல சொல்றாங்க. எனக்கு ஒரு பொம்பளை தேவைன்னு நான் இங்க வந்திருக்கேன். வச்சு பொழைக்கிறேன், வரியா? இந்த சடங்கு சம்பிரதாயம், குழந்தை குட்டி, தாலி 3 முடிச்சு, இதெல்லாம் எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் இல்லாம ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் எப்படிங்க சேர்ந்து பழைக்க முடியும்? ஊர் எப்படிங்க ஒத்துக்கும்? ஊரை தூக்கி அப்படி வை. நீ கூட தான் ஜாக்கெட் போடல, கேட்டா ஜாதி முறம்ப. 2 பேருக்கு மனசு ஒத்து போச்சுன்னா சாகர வரைக்கும் ஒன்னா பொழப்போம். இது எதுக்கு நடுவுல ஊரு 10 பேரு? நாளைக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது நல்லது கெட்டதுன்னு வந்தா? புருஷன் பொண்டாட்டிங்கிற வார்த்தையை சொன்னாலே அங்க நல்லது கெட்டது தானா வரும். ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லி பாரு, அங்க பிரச்சனையே வராது. சேர்ந்து பொழைக்கிறோம்னு வச்சுக்க. ஏன் நடவடிக்கை உனக்கு பிடிக்கலன்னா நீ போயிட்டே இருக்கலாம். உன் நடவடிக்கை எனக்கு பிடிக்கல, உன்னை அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒத்து போச்சுன்னு வச்சுக்க, சாகர வரைக்கும் சேர்ந்து பொழைப்போம். கேக்குறதுக்கு நல்லா இல்ல? யோசிக்கிறியா? நல்லா யோசி. நம்மளை பத்தி இன்னொரு கொசுறு. இந்த கட்டாந்தர வெட்ட வெளி இதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். வெள்ளி முளைக்கிறது முன்னாடி யோசிச்சு ஒரு முடிவு வா. கோழி கூறதுக்கு முன்னாடி ஊர் போய் சேரணும். யோசி.